Hi friends, welcome to Chennai food. ஒரே ஒரு கப் milk powder இருந்தா போறங்க 5 நிமிஷத்துல ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சுலபமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் 5 நிமிஷத்துல ரொம்ப சுலபமான முறையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போறோம் அதுக்காக நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துர்க்கேன் மெஷரிங் கப்ல 1/4 கப் எடுத்துர்க்கேன் அதை எல்லாம் சேர்த்துக்கிறேன் நீங்க எந்த கப்ல சர்க்கரை எடுக்கறீங்களோ அதே கப்ல பால் எடுத்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் இதல சேர்த்துக்கிறேன் கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் அதையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் நம்ம சேர்த்து விட்ட சர்க்கரை பால் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க நெய் வந்து மிக்ஸ் ஆகல நம்ம ஹீட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா மிக்ஸ் ஆயிடும் இப்போ நம்ம மில்க் பவுடர் சேர்த்து விட்டுக்கலாம் நான் 1/4 கப் சர்க்கரை 1/4 கப் பால் எடுத்துர்ந்தேன் அதுக்கு 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நம்ம ஸ்டவ்ல வச்சு செய்யும் பொழுது கட்டி தட்டிடும் அதனால தான் நம்ம இன்னும் ஸ்டவ்ல வைக்காம அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டவ்ல வைக்க போறோம் கட்டிகள்லாம் எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு இப்போ லிக்விடா தான் இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ்ல வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்ல வச்சு தான் நல்லா கலந்து விடணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா இறுகி வரும் ஒரு 2-3 நிமிஷத்துலயே நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிடும் 3 நிமிஷம் கைவிடாம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒண்ணு சேர்ந்து திரண்டு வரும் நம்ம ஏற்கனவே சேர்த்த அந்த 1 ஸ்பூன் நெய் தான் நான் வேற எதுவுமே சேர்க்கல நம்ம சேர்த்த அந்த பால் எல்லாமே வத்தி பாருங்க நல்லா இறுகி சுருண்டு வருது இப்போ இது நம்ம டபுள் கலர்ல செய்ய போறதுனால நான் இதில இருந்து கொஞ்சமா எடுத்து வச்சிர போறேன் தனியா இது நல்லா ஆறணும் ஆறுச்சுனா இன்னும் நல்லாவே இறுகிடும் இதில நான் ரெட் கலர் தாங்க சேர்க்க போறேன் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இத நல்லா ஆற விட்டுறணும் இதையும் நீங்க கூட வேற ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம் இது நல்லா ஆறட்டும் நம்ம ரெடி பண்ண மிக்சிங் இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க கையில கொஞ்சமா நம்ம நெய் தொட்டுக்கலாம் இந்த மாதிரி நெய் கொஞ்சம் கையில எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நாம இத நல்லா ஒரு தடவை அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுடுங்க பிசைஞ்சதுக்கு அப்புறமா இத சின்ன பால்ஸா நம்ம ரெடி பண்ண போறோம் இந்த மாதிரி கையில எடுத்துட்டு இந்த சின்ன பால்ஸா அப்படியே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இதுல நீங்க எத்தனை பீஸ் எடுக்கறீங்க அதே மாதிரி அந்த ரெட் கலர்லயும் அத்தனை பீஸ் நாம எடுக்கணும் ஒயிட் கலர்ல எனக்கு 6 பீஸ் வந்திருக்குங்க 6 பீஸுமே நான் கொஞ்சம் சின்ன பீசஸா ரெடி பண்ணிருக்கேன் இந்த ரெட் கலர்லயும் அதே மாதிரி 6 பீஸ் நான் ரெடி பண்ணிருக்கேன் இந்த ரெட் கலர் பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய பீஸா நான் எடுத்துக்கிறேன் எதனாலனா இது அவுட்டர்ல நான் கொடுக்க போறேன் அதனால கொஞ்சம் பெருசா எடுத்துர்க்கேன் இத வந்து இந்த மாதிரி சின்னதா அப்படி பண்ணிக்கோங்க நல்லா குடி பண்ணிக்கணும் நம்ம கொழுக்கட்டைக்குலாம் குடி பண்ற மாதிரி தான் சின்னதா குடி பண்ணிக்கணும் இது சிங்கிள் கலர்ல கூட செய்யலாம் ட்ரிபிள் கலர்ல கூட செய்யலாம் அதெல்லாம் உங்க விருப்பத்தை பொறுத்தது தான் இந்த மாதிரி நல்லா குடி பண்ணிட்டு அது உள்ள இத எடுத்து உள்ள வச்சிரணும் வெச்சிட்டு இத அப்படியே க்ளோஸ் பண்ணனும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பால் மாதிரி உருட்டிக்கோங்க நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் பண்ணலாம் நான் பால் ஷேப்ல தான் பண்றேன் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி தான் நான் எல்லா பீஸையும் ரெடி பண்ண போறேன் இத கட் பண்ணி பாக்கும்போது இதுக்கு நமக்கு டபுள் லேயரா தெரியும் பார்க்கிறதுக்கு ரொம்ப அருமையா அட்டகாசமா இருக்கும் நான் ரெடி பண்ண 6 பால்ஸுமே பாருங்க பார்க்கிறதுக்கு நல்லா சூப்பரா அழகா இருக்கு நம்ம டபுள் கலர்ல செஞ்சிருக்கோம் இத கட் பண்ணா பாக்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன் மொத்தம் எனக்கு 6 பீஸ் கிடைச்சிருந்தது நீங்க வேணும்னா ட்ரிபிள் கலர்ல கூட செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியா சீக்கிரமா செய்யக்கூடிய ரெசிபின்னு சொல்லலாம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க நம்ம டக்குன்னு ஸ்வீட் செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சிரலாம் மற்ற ரெசிபிலாம் செய்யணும்னா ஸ்வீட் ரெசிபில ரொம்பவே டைம் எடுக்கும் ஆனா இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சுலபமா 5 நிமிஷத்துல செஞ்சிரலாம் அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் அவ்வளவுதான் फ्रेंड्स நீங்களும் 5 நிமிஷத்துல ஸ்வீட் செய்யணும்னு நினைச்சீங்கனா வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கனா இந்த மாதிரி நீங்க செஞ்சு அசத்தலாம் கெஸ்ட்டுக்கு மட்டும் இல்லங்க வரக்கூடிய பண்டிகைகள் கூட இந்த மாதிரி ஸ்வீட் நம்ம செய்யலாம் அவ்வளவு அருமையா டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மில்க் பவுடரை பயன்படுத்தி வாயில வெச்ச உடனே கரையக்கூடிய ரொம்ப சாஃப்ட்டான டேஸ்டான ஒரு ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்த்திருப்பீங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்